உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதில் உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையாக உழைச்சிக்கிட்டே இரு. வெற்றி ஆட்டோமேட்டிக்காக உன் பின்னாடி வரும். இந்த சேனலில் நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதாவது நிறைய பேருக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், சாஃப்ட்வேர் லைனில் போகணும், ஐடி ஃபீல்டில் போகணும், மெயினாக சாஃப்ட்வேர் லைனில் போகணும் அப்படின்னு ரொம்ப ஈகராக இருப்பாங்க, ஆசையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங் வரவே வராது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பார்த்தாலே ரொம்ப டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான இருக்கும் இந்த நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லலான் இருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேரில் லாங்குவேஜ் தான் நம்ம கற்றுக்கணும். பேசிக்காக லாங்குவேஜ் தான் நமக்கு தெரியணும். அதுக்கு இந்த கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேருக்கு அது ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு சில வெப்சைட் எனக்கும் நானும் ஐடி ஃபீல்டு கிடையாது, இருந்தாலும் இதை எப்படிலாம் ஈஸியாக நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் ஈஸியாக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தப்போ தான் இதெல்லாம் இந்த வெப்சைட்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமேல் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல லாங்குவேஜஸ்லாம் வந்துடும். நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இதை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னாக்கா பேசிக்காக அந்த நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் ஜாயின் பண்ணுறீங்க, அப்படி இல்லாட்டி பண்ணால் ஃப்ரீயாக இருக்கும்பொழுதே என்ன பண்ணுங்கள், அதோடைய பேசிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த சின்டாக்ஸு, லூப்ஸு, அரேஸ் அப்படின்லாம் இருப்பாங்களா, அதெல்லாம் நல்லா கற்றுக்கோங்க. அடுத்தது டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்கோரிதம், இதுவும் நீங்கள் நல்லா கற்றுக்கணும். இதில் விசுவல்கோ இது என்ன வெப்சைட்டுன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. டேட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி கற்றுக்கிறது ஈஸியாக, அல்கோரிதம் எப்படி கற்றுக்கிறது. இப்போ அதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த லெவல் நீங்கள் கோடு ஒன்று ஒன்றா எழுதி பார்க்கணும். இதுக்கு அதில் பார்த்திங்கன்னா நிறைய வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுமே தெரியாதவங்க இருந்தீங்கன்னா கூட அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு குவிஸ் மாதிரி வைக்கிறாங்க. அந்த வெப்சைட் தரேன் உங்களுக்கு. குவிஸ் வைக்கிறாங்க. அதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு வரும். அதில் நீங்கள் கோடு எழுதி பார்க்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெய்லி 1/2 hour, காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour அப்படின்னு உங்களுக்குள்ளாரே வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டில் எக்ஸசைஸ் 1 அப்படி இருந்து ஆரம்பிப்பாங்க. அதில் நீங்கள் 1/2 hour டெய்லி எக்ஸசைஸ் 1லேருந்து ஆரம்பித்து 100 வரைக்கும் அதில் ப்ராப்ளம் சால்விங் இதெல்லாம் கூட கொடுப்பாங்க. அதில் எல்லாத்தையும் அதில் உள்ள எக்ஸசைஸை பூரா கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் நல்லா கற்றுக்குவீங்க. ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். 1/2 hour பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரேடியே நீங்கள் அதில் அப்படியே பண்ண வேண்டாம். அதாவது ஃப்ரீ டைம்லலாம் அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க. பண்ணிக்கிட்டே வந்ததுக்கப்புறமேலு நல்லா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்கில் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப அது நிறைய வெப்சைட்டில் இந்த போட்டியெல்லாம்
நடத்துகிறாங்க, அதான் கண்டெஸ்ட் எல்லாம் நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிங்கனாக்கா உங்களையே நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி நிறைய உங்களுடைய இப்போ ஜாவாவோட ஸ்கில் எப்படி இருக்குது அப்படின்லாம் நீங்கள் அதில் வந்து நிறைய நீங்களாகவே எழுதி பார்த்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி இந்த கான்டெஸ்ட்லாம் கலந்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராமிங் இந்த ஒரு ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் வந்து இனிமேல் மேக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு வந்துட்டிங்கனாக்கா ஒரு ப்ராஜெக்டே மேக் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஒரு எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் சரி, நீங்கள் எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் மேக் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் தனியாகவே ஒரு ப்ராஜெக்ட் வந்து மேக் பண்ணுற அளவுக்கு வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை மேக் பண்ணி இந்த ஜிட்கப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த கூகுள் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் நல்ல இதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க அமேசான் ஆப்ஸு இதுமாரிலாம் கூட நீங்கள் சேல் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தனியாகவே செய்கிற அளவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அதான் நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டாக அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ டெவலப் பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பாக வந்துடலாம். அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேக் ஓவர்ஃப்ளோ, இந்த ஏஞ்சல் லிஸ்ட்டு, ஹையர்லைட்டு, இந்தமாரி ஒரு வெப்சைட் எல்லாம் வந்து அதாவது ஸ்டார்டிங் ஜாப்ஸ்ன்னு தருவாங்க. அதாவது இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டு வரீங்க, அப்போ அதுக்கு உண்டான ஜாப் தானே உங்களுக்கு வேணும். அப்போ ஸ்டார்டிங் ஜாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த ஜாப்லாம் நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க. அதில் வந்து பணமும் வரும், உங்களுடைய திறமையும் நல்லா டெய்லி அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து நல்ல டேலண்டான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஹையராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளார என்ட்ரு ஆகணும். இந்த வெப்சைட் அட்ரஸ் பூரா ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்கோங்க. எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.